அண்ணன் திருமாவளவர்கள் எழுப்பியிருக்கும் கேள்வி மிக முக்கியமான கேள்வி. குறிப்பிட்ட விதத்திலே திரு அண்ணாமலை அவர்கள் கொதித்து முதலிலே சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கேட்டதற்கும், அதே போல திரு செல்வ பெருந்தகை மீது தனிப்பட்ட தாக்குதலை நடத்தியதற்கும் காரணம் இதுதான். இந்த காரணத்தை அவர் மறைப்பதற்காகத்தான் திசை திருப்புகின்ற RSS சொல்லிக் கொடுத்த அதே திசை திருப்புகின்ற அந்த பாடத்தை இதிலே கையாண்டிருக்கிறார். இப்பொழுது தமிழக காவல்துறை இந்த கோணத்திலே இதை ஆராய வேண்டியது மிக மிக அவசியம். அண்ணன் திருமா சொல்லியிருப்பதை போல கூறியிருப்பதை போல இதிலே உண்மை குற்றவாளிகள் பாஜகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதையும் ஆராய வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. அதுக்கான வேலைகள்லாம் நிறைவேற்ற 23ஆம் தேதி பட்ஜெட் வந்து தமிழக மக்களுக்கு அல்வா கொடுக்கிறதாக இருக்கும், இந்திய மக்களுக்கு அல்வா கொடுக்கிறதா இருக்கும். அதற்கான முன்னோட்டத்தை இன்று திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். தேர்தலுக்கு முன்னாலேயே இவர்களுடைய பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் இது வெறும் கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட், பெரும் பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டாக இருந்தது தேர்தலுக்கு முன்னாலும். இப்பொழுதும் இவர்களை பொறுத்த மட்டிலே இவர்கள் பெரும் பணக்காரர்களுக்கான பட்ஜெட் தான் கொடுக்க போறார்களே ஒழிய சாமானிய மக்களுக்கு, குறிப்பாக 100 நாள் வேலை செய்கின்றவர்கள் தொடங்கி சாமானியர்களுக்கான எந்த திட்டமும் வருமா என்ற இயக்கம் இருக்கிறது. நம்மை பொறுத்த மட்டிலே வர வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கடைசியில் ஒரு கூட்டணி ஆட்சியிலே மோடி அரசு செயல்படுகிறது. இப்பொழுது இவர்கள் உண்மையிலேயே மாறியிருந்தால் மக்களை பற்றிய சிந்தனை உள்ள பட்ஜெட்டை தருவார்கள் என்ற தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கும். தொடர்ந்து மாநில அந்தஸ்து எடுக்கப்பட்ட மாநில அந்தஸ்து ஜம்மு காஷ்மீருக்கு நீக்கப்பட்டு ஒரு கவர்னர் ஆட்சியிலே ஒரு யூனியன் டெரிட்டரியாக ஆனதிலிருந்து மிகப்பெரிய அளவிலே இப்படிப்பட்ட வன்முறைகள் தொடர்கின்றன. இது மாநில அந்தஸ்து காஷ்மீருக்கு வழங்க வேண்டும், மாநில மக்கள் தேர்தல் நடத்தி உண்மையான மாநிலத்துடைய உண்மையான பிரதிநிதிகளை வைத்து ஆள வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான தருணம். மத்திய அரசு 6 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக சட்டமன்ற தேர்தல் நடத்தாமலும், தொடர்ந்து அந்த மக்களுக்குள்ள அதிகாரங்களை வழங்காமலும், மாநில அந்தஸ்து வழங்காமலும் இருப்பதற்கு இது ஒரு வெளிப்பாடாகவே தெரிகிறது. எந்த ஒரு தீவிரவாத செயலையும் நாம் கண்டித்தாக வேண்டும். ஆனால் மத்திய அரசு தொடர்ந்து தன்னுடைய சாதாரண போக்கால், தன்னுடைய அவர்கள் கடைபிடிக்கின்ற மக்களை பற்றி புரிந்து கொள்ளாத போக்கினால் இப்படிப்பட்ட வன்முறைகள் நிகழ்கின்றன. வன்முறையில் உயிரிழந்தவர்களுக்கு, உயிர்ந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு எங்களுடைய அஞ்சலி செல்லும். சரியா? ரைட்டுப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.